தமிழ்நாட்டிய அரசியலின் முக்கிய அரசியல் தலைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு டிடிவி தினகரன் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 1963ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தையார் பெயர் விவேகானந்தன், தாயார் பெயர் வனிதாமணி அம்மையார். இவர்களுக்கு 3 மகன்களில் மூத்த மகனாக பிறந்தவர்தான் திரு டிடிவி தினகரன். இவரின் தாயார் வனிதாமணி அவர்கள் திருமதி வி.கே. சசிகலா அவர்களின் உடன் பிறந்த சகோதரி. சுதாகரன் என்ற 2 இளைய சகோதரர்கள் உள்ளனர். இதில் சுதாகரன் என்பவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் வளர்ப்பு மகனாக 1990களில் வாழ்ந்து வந்தவர். தனது சொந்த மாமா சுந்தரவனத் அவர்களின் மகள் அனுராதா என்பவரை திருமணம் செய்து கொண்ட டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஜெயஹரிணி என்ற ஒரு மகள் உள்ளார். 1980ஆம் ஆண்டு மன்னார்குடியிலுள்ள பின்லே மேல்நிலைப் பள்ளியில் தனது மேல்நிலை வகுப்பை நிறைவு செய்தார். அதன் பிறகு கர்நாடக மாநிலம் மைசூர் பல்கலைக்கழகத்தின் சிக்மகளூர் ஏஐடி கல்லூரியில் பிஇசியில் இன்ஜினியரிங் பயின்ற திரு டிடிவி தினகரன் அவர்கள் படிப்பை பாதியிலேயே முடித்தார். திருமதி சசிகலா அவர்கள் மூலம் ஜெயலலிதா அம்மையாருக்கு அறிமுகமான திரு டிடிவி தினகரன் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக அதிமுக கட்சியிலும் போயஸ் கார்டனிலும் இருந்தார். 1998ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் திரு டிடிவி தினகரனுக்கு தேனி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். 2004ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் மீண்டும் தேனி தொகுதியில் போட்டியிட்ட தினகரன் அவர்கள் தோல்வியடைந்தார். இருந்தபோதும் தினகரன் மீது ஜெயலலிதா அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின் காரணமாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் பாதுகாப்பு குழு உறுப்பினர், ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர், மனிதவள மேம்பாட்டு குழு உறுப்பினர் என பல்வேறு பதவிகளில் அங்கம் வைத்தார். மேலும் கட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் மாநில செயலாளராகவும் பின்னர் கழக பொருளாளராகவும் இருந்தார். பின்னர் சில காலம் அதிமுக கட்சியிலிருந்து ஒதுங்கி இருந்தார். இந்த சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். ஜெயலலிதா அவர்களின் உடல்நிலை மோசம் அடைந்து அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சசிகலா. அதற்கு காரணம் அனைத்து உயர்மட்ட குழு தலைவர்களும் அதிமுகவின் மூத்த தலைவர்களும் சசிகலா அம்மையார் தான் கட்சி பொறுப்பை தலைமை வைக்க வேண்டும், அப்போதுதான் கட்சியை வழிநடத்த முடியும் என்று கெஞ்சினார்கள். இதன் காரணமாக சசிகலா அம்மையார் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவரை நேரடி அரசியலிருந்து விலகியிருந்த தினகரன் அவர்கள் கட்சிக்குள் மீண்டும் இணைந்ததோடு துணை பொதுச் செயலாளர் பதவியும் தினகரனுக்கு கொடுத்தார் சசிகலா. அதன் பிறகு தமிழக முதல்வராகும் முயற்சியில் திருமதி சசிகலா அவர்கள் இறங்க தனியாக சென்று தர்ம யுத்தத்தை நடத்தினார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா அம்மையார் 4 ஆண்டு சிறை தண்டனை கிடைத்தது. அதற்கு காரணம் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சி எனவும் கூறப்படுகிறது. சசிகலா அம்மையாரை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது என்று பலர் சதியில் செய்து அந்த காலகட்டத்தில் வழக்கை தீர்ப்பு வந்ததாகவும் கூறப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் யார் என்றே தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை சசிகலா முதல்வர் ஆக்கினார். அப்போதுதான் சசிகலா அம்மையாரின் காலில் விழுந்து கண்ணீர் சிந்தினார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து நடந்த பல்வேறு குளறுபடிகளுக்கு பிறகு சசிகலா மற்றும் தினகரனிடமிருந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு கட்சி கைமாறியது. இதற்கு இடையில் சிறை சென்ற சசிகலா அம்மையார் சிறையில் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்தது. அது ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அவர் இறந்ததால் அந்த தொகுதிக்கு தேர்தல் வந்தது. அப்போது திரு டிடிவி தினகரன் தொப்பி சின்னத்தில் போட்டியிட்டார். அதற்கு காரணம் ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தி அதிமுகவின் இரட்டை இலை முடக்கப்பட்டது. அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவரும்
டிடிவி தினகரன் அவருக்கு ஆர்கே நகர் தொகுதியில் தொப்பி சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். கருத்து கணிப்புகள் திரு டிடிவி தினகரன் வெற்றி பெற்றுள்ளார் என்று சொல்ல தேர்தல் ஆணையம் நிறுத்திவிட்டது. ஆனால் இதற்கு காரணம் அங்கு பணப்பரிமாற்றம் சட்ட விதிகளுக்கு முரண்பட்ட வகையில் செயல்படுகிறது தேர்தல் நிலை என்ற சூழலில் தேர்தல் நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இதற்கு இடையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு முற்றி போனது. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் சம்பந்தமில்லை என திரு டிடிவி தினகரன் அறிவித்தார். இதனால் அதிமுகவின் 18 எம்எல்ஏக்கள் திரு டிடிவி தினகரன் பக்கம் வந்தனர். ஆட்சி கவிழக்கூடிய சூழல் கூட அப்போது ஏற்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வந்தது. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் பிரிந்திருந்த ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் மோடி தடையிட்டு இணைத்து வைத்தார். ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்றும் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ற முறைப்படி மீண்டும் இணைந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இரட்டை இலையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் குக்கர் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட டிடிவி தினகரன் அபாரமான வெற்றியை பெற்றார். அதிமுக படுதோல்வி அடைந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இதர கட்சிகள் டெபாசிட்டை இழந்தன. அந்த தேர்தலில் தன்னை ஒரு ஆளுமைமிக்க தலைவராக நிரூபித்தார் டிடிவி தினகரன் அவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுசூதனன் இரட்டை இலை சின்னத்தில் டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டியிட்டார். ஆனால் படுதோல்வியை சந்தித்தார். திமுக மற்ற 59 சுயேட்சை வேட்பாளர்களும் தேர்தலில் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவில் ஆளும் அதிமுக வேட்பாளரை விட சுமார் 40,707 வாக்குகள் வித்தியாசத்தில் 89,063 வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்றார். சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் டிடிவி தினகரன். இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சரித்திர வெற்றியாக பார்க்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தன்னுடைய தொண்டர்களையும் தனது ஆதரவாளர்களையும் ஒருங்கிணைக்க ஒரு கட்சி வேண்டும் என தீர்மானித்த டிடிவி தினகரன் 2018ஆம் ஆண்டு மார்ச் 15ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னும் புதிய கட்சியை தனது ஆதரவு எம்எல்ஏக்கள், எம்பி மற்றும் நிர்வாகிகளுடன் இணைந்து தொடங்கினார். மீண்டும் அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னமும் மீட்டெடுக்கப்படும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தங்களுக்கு ஒரு தனி அடையாளமாக இருக்கும் என்றும் கூறினார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மற்றும் இடைத்தேர்தலில் தினகரனின் அமமுக அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முதல் முறையாக போட்டியிட்டது. தேர்தல் ஆணையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஒரு கட்சியாக பதிவு செய்யப்படாத காரணத்தினால் கேட்ட குக்கர் சின்னத்துக்கு பதிலாக பரிசு பெட்டி பொது சின்னமாக ஒதுக்கப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து வேட்பாளரும் சுயேட்சைகளாக போட்டியிட்டனர். போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளும் தோல்வி அடைந்தாலும் 39 தொகுதிகளில் 21 தொகுதிகளில் 3வது இடத்தையும் கணிசமான அளவு வாக்குகளையும் பெற்று 5% அதிகமான வாக்கு வங்கியை உறுதி செய்தது டிடிவி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இதுதான் அதிமுகவின் வீழ்ச்சிக்கு தொடக்கமாக அமைந்தது. அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து தேர்தல்களின் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்வது ஒவ்வொரு தொகுதிக்கும் 1%, 2%, 3%, 5% உள்ளதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட நிலையில் அந்த 5-6% வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெற்றுக்கொண்டதால் அதிமுகவின் தோல்வி முகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனிடையே 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அறிவித்தது தேர்தல் ஆணையம். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து போட்டியிட்டது. 27 மாவட்டங்களுக்கு நடந்த தேர்தலில் 95 ஒன்றிய கவுன்சிலர் பதவியில் வெற்றி பெற்று, அதாவது கூட்டணியே இல்லாமல் வெற்றி பெற்று 3வது பெரிய கட்சியாக தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் உருவெடுத்தது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திரு டிடிவி தினகரன் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எஸ்டிபிஐ கட்சி மற்றும் சில அமைப்புகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். அந்த தேர்தலிலும் கணிசமான வாக்குகள் பெற்றார். 44 தொகுதிகளில் அதிமுகவே திரு டிடிவி தினகரன் கட்சி பின்னுக்கு தள்ளியது. தோல்வியுற காரணமாக இருந்தது. காரணம் அவர் பெற்ற அதிமுக வாக்குகள். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணியில் இல்லாமல் தனியாக போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அவரின் சாதனையாக பார்க்கப்பட்டது. அதேபோல் உள்ளாட்சி தேர்தலிலும் தனித்து நின்று 3வது இடம் பெற்ற தமிழக அரசியலில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார்.
மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு தனது கட்சியின் துணை அமைப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு அணியை உருவாக்கியது போன்றது டிடிவி தினகரின் சாதனையாக பார்க்கப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனையும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் பிஜேபி தலைவர்கள் கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. டிடிவி தினகரனை சேர்த்திருந்தால், கூட்டணியில் இணைத்திருந்தால் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்திருக்கும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருப்பார். ஆனால் அது தோல்விக்கு 44 தொகுதிகளில் அமமுகவின் வாக்கு பிரிந்தது. அதாவது அதிமுகவின் வாக்கு அமமுகவுக்கு போனதனால் தோல்வியை தழுவியது, ஆட்சியை இழந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு 2024ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம் பிடித்தார் டிடிவி தினகரன். ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் இருந்தார். அதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல கட்சிகளுடன் கூட்டணியில் இணைந்து அதில் தேர்தலில் ஈடுபட்டார். அப்போது தேனி தொகுதியில் போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் டிடிவி தினகரனிடம் டெபாசிட் இழந்தார். அதேபோன்று ராமநாதபுரம் தொகுதியில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் அதிமுக டெபாசிட் இழந்தது. இந்த தேர்தலில் அதிமுகவின் வாக்குகள் திரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூலமாக பிஜேபி கூட்டணிக்கு மாறியதால் 12 தொகுதிகளில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்தது. அதற்கு காரணம் திரு டிடிவி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்போதும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் திரு டிடிவி தினகரின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வாக்கு இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது. அதற்கு காரணம் அதிமுகவின் வாக்குகள் தான் அமமுகவில் இருக்கிறது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அதிமுக தலைமை இன்றும் தேர்தலை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. அவருடைய ஈகோவை விட்டுவிட்டு திரு டிடிவி தினகரனையும் அவருக்கென சில தொகுதி சீட்டை கொடுத்துவிட்டு அதிமுகவுடைய கூட்டணி இணைத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அதேபோன்று சசிகலா அம்மையார், ஓபிஎஸ் போன்றவரை கட்சியில் இணைத்து மீண்டும் ஒன்றுபட்டு அதிமுக தேர்தலை சந்தித்தால் அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிணைய வாய்ப்பில்லை என்று கூறுவது அவர் தலைமைக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பதட்டத்தில் கட்சியை பின்னுக்கு தள்ளி கொண்டு இருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா அம்மையார், எம்ஜிஆர் போன்ற மாபெரும் ஆளுமைகள் வளர்த்த இந்த கட்சி, ரத்தம் சிந்திய, வியர்வை சிந்திய இந்த கட்சி யார் என்றே அறியாத ஒருவரை சசிகலா அம்மையார் முதலமைச்சர் ஆக்கிவிட்டு போனார். அவர் செய்கிற அந்த கூத்துக்களும் அதிமுக அழிந்து கொண்டிருக்கும் போது கூட அந்த கட்சியை விட்டு நான் விலக மாட்டேன், பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்க மாட்டேன், கட்சியை இணைக்க மாட்டேன் என்று சொல்வது அதிமுக தொண்டர்கள் பற்றியில் பெரும் குழப்பத்தையும் எடப்பாடி மீது வெறுப்பையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இந்த சூழலில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலின் மிக பெரும் ஆளுமையாக தனி கட்சி தொடங்கி கட்டமைப்பு உள்ள கட்சியாக 3வது பெரிய கட்சியாக சொல்லும் அளவிற்கு இன்று சாதித்து வருகிறார் என்பது தமிழ்நாட்டு அரசியலின் மிகப்பெரிய சரித்திரம்.